தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி எம் தாய்மொழியாகிய தமிழன்னையே வணங்கி எமதூரை துவங்குகின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நெகிழியால் அழியும் உலகம். இயற்கை மிகு சீர்கேடு செய்தால் பிரிவியே அழியும் என்றார் பாரதியார். அவரின் கூற்றுக்கிணங்க மக்காதம் நெகிழி மண்ணுக்குள்ளே அதனால் மழைநீரும் பூகாதம் நிலத்தினுள்ளே என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஐயா, நெகிழியை புதைத்தால் பூமி மாசடைகிறது, அதை எரித்தால் காற்று மாசடைகிறது, நீரில் மிதந்து தண்ணீர் மாசடைகிறது, ஓசனையும் மூட்டையாகிறது இந்த நெகிழி. அது மட்டுமாங்க, உணவாக நெகிழியை உண்ணும் விலங்குகளும் புற்றுநோயால் பாதிக்கப்படும் மனித இனங்களும் வறண்ட நிலங்களாக மாறும் விவசாய நிலங்களும் நெகிழியின் தீமையை உணர்த்துகின்றனர். நமது இந்தியாவில் ஆண்டுக்கு 20 விழுக்காடு யானை, மயில், கட்டுக்காகம், கடலாமை போன்ற பல விலங்குகள் அழிகின்றனர் இந்த நெகிழியால். மேலும் கங்கை நதி, தாமரைப்பூ, பட்டாம்பூச்சி, டால்பின் இவை அனைத்தையும் பாதுகாக்க நெகிழியை தோர்த்திடுவோம். நெகிழியின் நேசமே நோய்களின் வாசமே, நீ உணவில் கலந்து விஷமாகிறாய், எம் பஞ்சபூதங்களில் பதற செய்கிறாய். நெகிழி குப்பையை பிரிச்சுவை, மறுசுழற்சிக்கு அனுப்பிவை. நன்றி, வணக்கம்.